வட்டிக்கு பணத்தை வாங்கி அட்டிக்கு செஞ்சு அட்டிக்கு விற்று தான் வட்டியை கட்டினாங்கன்ற கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நிறைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலே நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சார்ந்த ஒரு பதிவு தானாங்க இந்த ஒரு பதிவு. மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை நீங்கிறதுக்குண்டான பிரமாதமான வழிமுறை தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேனுங்க. நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருந்தாலும் நிச்சயமாக மேசராசிக்கு மட்டும் இல்லைங்க, மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பிரமாதமான பதிவு, இந்த மாதிரி பதிவை நான் கொடுக்க போகிறேனுங்க. எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது. நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு பதிவுனா இந்த 12 பதிவு. அதில் முதல் பதிவு மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கடனை நீங்கிறதுக்குண்டான அற்புதமான வழிமுறையை பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் ஆதாரப்பூர்வமாக. பொதுவாகவே கடன் பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு பிரதானமாக இருக்குது. ஏன்னா யாருடைய சப்போர்ட்டாலையும் யாரும் இல்லை. சொந்தம் பந்தம், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், ஏன் தாய் தகப்பனால் கூட மேலுக்கு வராதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. தானாக கையை ஊனி கரணம் போட்டு சின்னப்பட்டு சிரமப்பட்டு மேலுக்கு வரக்கூடிய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. அப்படி மேசராசியில் பிறந்தவங்க மிகப்பெரிய மன அழுத்தம் கொடுக்கக்கூடியது எல்லாருக்குமே இஎம்ஐ, பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன். வாங்கிட்டோம், வாங்கின பணம் வந்ததும் தெரியல போனதும் தெரியல, கட்டுறதுக்குள்ளார உசுறு போய் உசுறு வருது. எத்தனையோ பேர் தப்பான முடிவுகளெல்லாம் எடுத்திருந்திருக்காங்க. ஒரு முறை நான் சொல்கிற வழிமுறை முயற்சி பண்ணி பாருங்கள். காசு பணம் செலவு பண்ணி இந்த வழிமுறை இந்த பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறது இல்லை, செய்து தான் பாருங்களேன். பொதுவாகவே எல்லாருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்குமே மன அழுத்தம் கொடுக்கக்கூடியது ஃபஸ்ட்டு இஎம்ஐ, ரெண்டாவது பர்சனல் லோன். வாங்கிறது 10,000 ரூபாய் தான் இருக்கும், கட்டியிருக்கிறது 40,000 ரூபாய் கட்டியிருப்பாங்க, ஆனாலும் கடன் நீங்கள் இருக்காது. இதில் நான் மட்டும் விதிவிலக்கு இல்லை, நானும் ஹவுசிங் லோன் வாங்கினவன் தானுங்க, இன்னும் நான் கட்டிட்டு தான் இருக்கிறேன். ஆனாலும் நான் பயன்பெற்றது மற்றவங்களும் பயன்படுத்தணுன்றதுனால தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எந்த வகையில் கடன் ஏற்படும், எந்த நாள் அந்த கடனை கட்டினா சரியாகும், எந்த மாதிரி வழிமுறை எந்த மாதிரி பரிகாரம் பண்ணால் சிறப்பாக இருக்கும், மொத்தம் 3 கேட்டகரியாகவே நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கடன் பிரச்சனை கொடுத்துருக்கோம். சம்மதமே இல்லாமல் ஆன்லைனில் கொண்டு போய் 20 லட்சம் 30 லட்ச ரூபா கொட்டி அது ஏமாந்து போய் அதுக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிற நண்பர்களெல்லாம் ஏராளமாக இருக்காங்க. வெளியே சொன்னால் என்னடா பண்ணுறது, நம்மளை தப்பாக எடுத்துக்கிடுவாங்களே அப்படின்றதுனால அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இது எல்லாமே ஏதோ ஒரு கிரக நிலைகள் அந்த மாதிரி ஆகிடுது. ஒரு இஎம்ஐயாக இருக்கட்டும், பைக் இஎம்ஐயாக இருக்கட்டும், கார் இஎம்ஐயாக இருக்கட்டும், வீடு இஎம்ஐயாக இருக்கட்டும், இல்லை பர்சனல் லோன் அதுவும் இஎம்ஐயில் போடுறதா இருக்கட்டும், கல்வி கடனாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயம், தொழில் செய்து கடன் ஆகிட்டு அந்த கடனை கட்டுறதா இருக்கட்டும், ஏன் தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதாக இருக்கட்டும், இல்லை அண்ணனுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுதான் இருக்கட்டும், இல்லை தங்கைக்கு அல்லது தம்பிக்கு திருமணம் செய்து வச்சுதான் இருக்கட்டும். பொதுவாகவே மேசராசி நண்பர்கள் அவங்களுக்காக அவங்க பட்ட கடனை விட அவங்கள சார்ந்தவங்களுக்காக அவங்க பட்ட கடனை தான் அதிகம். இதில் யாருக்காவது 4 காசு வாங்கி கொடுத்துட்டா கூட ஒரு பக்கம், அந்த பணமும் வராமல் அந்த பணத்துக்கும் வட்டி முதலம் கட்டக்கூடிய நண்பர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க. கள்ளங்கபடம் இல்லாதவங்க, சூதுவாதம் இல்லாதவங்க. சரி சார், கடன் பட்டுட்டோம் சார், இது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சார், எங்களுக்கு தான் தெரியுதே. என்ன சார் வழிமுறை? எந்த நாளில் எந்த நேரத்தில் எதை சார்ந்த ஒரு நாளில் நாம் கடனை கட்டினா சீக்கிரம் அந்த கடனை கட்ட முடியும் அப்படின்னா, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வியாழக்கிழமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் பொழுது இருக்குது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வியாழக்கிழமை, வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை வந்துடுது. வாரம் வாரம் கடனை கட்ட முடியுமா? அப்படி கட்ட முடியாதுல்ல. வியாழக்கிழமை காலையில் 9 to 10:30 வரைக்கும்
சார் அது என்ன சார் 9 to 10:30? இந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு மைத்ர முகூர்த்தம், மைத்ரா லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த மைத்ரா லக்னம், மைத்ரா நேரம், மைத்ரா முகூர்த்தம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த மைத்ரா நேரம் வரும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மைத்ரா நேரம் அப்படின்றது வியாழக்கிழமை காலையில் 9லிருந்து 10:30 மணிக்குள்ளார. ஒரு 50,000 ரூபாய் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில் ஒரு 5,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 5,000 ரூபாய் எடுத்துகிட்டு போய் வியாழக்கிழமை காலையில் 9 மணிலிருந்து 10:30 மணிக்குள்ளார உரியவங்க கிட்ட, ஐயா இந்த தொகையை வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட 50,000 ரூபாய் வாங்கினது என்னவோ வாஸ்தவம் தானுங்க, 50,000 ரூபாய் என்னால் கட்டிட முடியாது ஒரேடியாக, அதனால் ஒரு 4 தவணையாக கட்டி போடுறேனுங்க, ஆனால் கட்டாயம் கட்டி போடுறேனுங்க, இந்த 50,000 ரூபாய் மொதல் தவணையாக நீங்கள் இந்த 5,000 ரூபாய் மொதல் தவணையாக வச்சுக்கிடுங்க, அந்த 50,000 ரூபாயில் இந்த 5,000 ரூபாய் கழிச்சுக்கிடுங்க அப்படின்ற வார்த்தை வச்சுட்டு அந்த 5,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது வந்துங்க, மினிமம் ஒரு 5%, 10% கூட கூடுதல். ஏன்னா ஒரு 10 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறவங்க, கடன் வச்சுருக்கிறவங்க 10% 1 லட்சம் ரூபாய் கட்டணும், அது முடியுமா? முடியாது. மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 5%, 5க்கு மேலே, 5க்குள்ளார வேண்டாம். சரிங்களா? சரி, வியாழக்கிழமை காலையில் 9 மணி to 10:30 மணிக்குள்ளார மைத்ரா நேரத்தில் இது செய்யுங்க. அதை விட இன்னும் சிறப்பான ஒரு நேரம் இருக்குங்க. மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்த்துக்கிறதுக்கு மைத்ரா லக்னம் தான் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். மைத்ரா லக்னம் அதாவது சனியும் செவ்வாவும் காம்பினேஷனாக இருக்கும் பொழுது, ஒரு நாள் அனுச நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாள் அனுச நட்சத்திரம் அப்படின்னா, அனுச நட்சத்திரத்தில் மேஷ லக்னத்தில் வரக்கூடிய நேரம் அது மிக 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 சிறப்பான நேரம். அனுச நட்சத்திரம், மேஷ லக்னம், நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி ஆகிடுவார், லக்னத்துக்கு அதிபதி செவ்வாவாயிடுவார். சனியும் செவ்வாவும் காம்பினேஷன் இல்லைன்னா மேஷ லக்னம், சனியுடைய நட்சத்திரம் என்ன? பூச நட்சத்திரம் அல்லது உத்திராட்டாதி நட்சத்திரம் அல்லது அனுச நட்சத்திரம், இந்த மாதிரி ஒன்று நட்சத்திர நாளாக இருக்கணும். அந்த நட்சத்திர நாளில் செவ்வாவுடைய லக்னமாக இருக்கணும். அந்த நாளில் நம்மளுடைய கடனை தீர்க்கறதுக்கு உண்டான ஒரு நாள். அதுபோக இந்த மைத்ர லக்னம் சொன்ன இல்லைங்களா, மைத்ர லக்னம் அப்படின்றது அந்த செவ்வாவும் சனியும் காம்பினேஷனாக இருக்கக்கூடியது தானுங்க. மேஷ லக்னம் அனுச நட்சத்திரம் அப்படின்ற நாளும், இல்லை பூச நட்சத்திரம் விருச்சிக லக்னம் அப்படின்ற நாளும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய கடனில் ஒரு 5% நீங்கள் கழிச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது மிகவும் அற்புதமான ஒரு நாள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செஞ்சோம்? வியாழக்கிழமை பொதுவாக ரேண்டமாக எடுத்துக்கிட்டோம். அதன் பிறகு நமக்குரிய ஒரு விஷயமாக மேஷ லக்னம், அனுச நட்சத்திரம், இந்த மாதிரி சனியுடைய ராசி, சனியுடைய நட்சத்திரமாக இருக்கணும், அன்னைக்கு மேஷம் லக்னமாக இருக்கணும், இல்லை மேஷம் நட்சத்திரமாக இருக்கணும், சனியோட லக்னமாக இருக்கணும், எப்படியாவது ஒன்று 2 பேரும் தொடர்பு இருக்கணும். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். எப்படி கடன் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம், அது எந்த நாளில் கட்டுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? கோயிலில் போய் விளக்கு போடணுமா? மந்திரம் யந்திரம் தந்திரம் ஏதாவது இருக்குதா? அதுக்கும் வரணுங்க. அதுக்கும் பிரமாதமான வழிமுறை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் நாமெல்லாம் இந்த மாதிரிலாம் சிரமப்படுவோம், சித்திரவதைப்படுவோம் அப்படின்ட்டு அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு போல இருக்குது. அதனால் ஜாதகத்தில் கட்டம் அமைக்கும் போது, கட்டம்னா என்ன? பிரதானமாக பூமியை தான் நம்ம கட்டம்னு சொல்கிறோம். மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் கட்டம் கட்டுறோம் இல்லைங்களா? அந்த கட்டத்துக்கான பேர் என்னென்னா ராசி நிலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா அதுதான் பூமி, அதுதான் பிரதானமாக இருக்கிறது பூமி. அந்த கட்டம், அந்த கட்டத்தில் ஒவ்வொரு பாவகம் வைக்கும் பொழுது கடன் பிரச்சனைக்கும் நோய் பிரச்சனைக்கும் ஒரு பாவகம் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. 6வது பாவகம் நம்ம ராசிக்கு அல்லது நம்ம லக்னத்துக்கு 6வது பாவகம்தான் நோய்க்குரியது, சத்துருக்குரியது, எதிரிக்குரியதும், அதே மாதிரி இந்த பணப்பிரச்சனை கடன் பிரச்சனைக்குரியது. இது எல்லாமே இந்த 6வது இடம்தான் இல்லையா? அப்போது
ஆறாவது இடம்னா ஆறாவது இடத்துக்கு 12வது இடம் எதுன்னு பார்க்கணும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் மேஷ லக்னத்திலேயோ அல்லது மேஷ ராசிலேயோ நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா உங்கள் ராசியிலிருந்து அல்லது உங்கள் லக்னத்திலிருந்து 6வது கட்டமாக வர்றது கன்னி வரும். கன்னி ராசி தான் ஒரு 6வது ராசி. அந்த கன்னி ராசிக்கு 12வது கட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மம். இப்போ சிம்மம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு அதிபதி யார்? சூரியன். சூரியன் யார்? சிவன். அப்போ சிவனுக்குரிய செயல்கள் எல்லாம் செய்யணும். உங்கள் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு சுலபமான ஒரு வழி என்ன, சிறந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா சிவனுக்குண்டான அமைப்புகள். உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குதா? ருத்ராபிஷேகம் பண்ணுங்க. செலவோட செலவு சின்னாய்க்கு ஒரு சேலை. இல்லை ருத்ராபிஷேகம் பண்ண முடியல, சிவனடியார் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. கோதுமையால் செய்யப்பட்ட உணவு அவங்களுக்கு கொடுங்க. இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னன்னா கோதுமையால் செய்யப்பட்ட பொருட்கள், ஒரு உதாரணத்துக்கு சப்பாத்தின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உட்கொள்வது, நீங்கள் சாப்பிட்றதும் மற்றவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கோதுமையால் செய்யப்பட்ட பொருள் தானமாக கொடுக்கறது மிக சிறந்த ஒரு பரிகாரம், அற்புதமான வழிமுறை. ஆனால் இந்த சப்பாத்தியில் என்ன செய்யணும்னா குங்குமப்பூ, இந்த கோதுமையை அரைக்கும் பொழுது கடையில் போய் சப்பாத்தி வாங்கி கொடுத்து விட்டனுங்க அது பரிகாரமா? அது கிடையாது. கோதுமை அரைக்கும் பொழுது குங்குமப்பூ, அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு கூடவே துளசி இலை, காய்ந்த துளசி இலை, பச்சை துளசி இலை போட்டுட்டு போகிறீங்க, காஞ்ச துளசி இலை அதில் கொஞ்சம் ஒரு இம்புட்டுக்கு போட்டு, நம்ம ஒரு குழம்பு செய்கிறோம்னா கறிவேப்பிலை போடுவோம் இல்லைங்களா, கணக்கில்லாமலையே போடுவோம் கறிவேப்பிலையே? இல்லை கணக்கோடு தானே போடுவோம். அந்த மாதிரி கொஞ்சம் துளசி இலை, காஞ்ச இலை அதில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதில் உருவாக்கப்பட்ட சப்பாத்தி சாப்பிட்டு வந்தாலும் அல்லது மற்றவங்களுக்கு நீங்கள் தானம் செய்கிறதுனாலையும் இந்த வழிமுறை உங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு உண்டான பிரமாதமான வழிமுறையாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். அல்லது கோதுமையால் உருவாக்கப்பட்டது, நீங்கள் கோதுமை அல்வா கொடுக்குறதோ, வாங்கினவனுக்கு நம்ம அல்வா கொடுக்க போகிறது இல்லை, கடன் கட்டுறதுக்கு சொல்கிறேனுங்க. கடன் கட்டுறதுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் அந்த அன்னதானம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் படைச்சு செய்யும் பொழுது பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி வீட்டில் நெய்வேத்தியம், நம்ம கடன் பிரச்சனை மேசராசி நண்பர்களுக்கு தீரணும்னா சிவனை தான் பிடிச்சிக்கிடணும், வேறு யாரையும் பிடிச்சிக்கிட தேவையில்லை. நான் விநாயகரை பிடிச்சிக்கிறேனுங்க, முருகரை பிடிச்சிக்கிறேனுங்க, சிவனை தான் பிடிச்சிக்கிடணும். அவர் தான் உங்கள் கடன் பிரச்சனை நீக்குவார். வீட்டில் ஒரு லிங்கம் ஒன்று வச்சு பிரதிஷ்டம் செய்யுது, சின்னதாக, பெரிய லெவலில் வேண்டாம். டெய்லி அபிஷேகம் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு நம்ம லாக்கிப்பட மாட்டோமே. சின்னதாக குட்டியாக ஒரு லிங்கம் இது பிரதிஷ்டம் செய்து தயிர் அபிஷேகம் பண்ணி அந்த தயிரை நீங்கள் உட்கொள்ள சாப்பிட்றதுனால நல்ல வழிமுறை. இல்லை அதே மாதிரி அந்த லிங்கம் வீட்டில் வச்சு திங்கக்கிழமை சோமவாரன்னு சொல்லக்கூடிய நாளில் கோதுமையால் செய்யப்பட்ட பொருளை நீங்கள் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். அதுவும் அருமையான வழிமுறை, அற்புதமான வழிமுறை. இல்லை சார் எங்கள் வீட்டில் சிவனை வச்சு எங்களுக்கு பழக்கம் இல்லை சார். ஐயா உங்களை காலத்துக்குமா வைக்க சொல்கிறேனுங்க, இந்த சங்கடம் நீங்கிற வரைக்கும் தான் வைக்க சொல்கிறேனுங்க. உங்கள் கடன் பிரச்சனை நீங்கி போச்சுன்னா கோயிலில் கொண்டு போய் வச்சு கொடுங்க இல்லையா. அதன் பிறகு சிகப்பு கலர் அந்த வஸ்திரத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு தானம் செய்யலாம், அதுவும் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி தானியம் அப்படின்றது கோதுமை தான். அந்த கோதுமையால் உருவாக்க பொருளையே நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் அன்னதானமாக கொடுக்கலாம், ருத்ராபிஷேகம் கொடுக்கலாம். அந்த தயிர் அந்த தயிரை நீங்கள் சிவனை வச்சு தயிர் அபிஷேகம் செய்து அந்த தயிர் சாப்பிடலாம், இல்லை தயிர் சாதம் வைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால நமக்கு நல்ல ஒரு வழிமுறையாக இருக்கும். அதே மாதிரி ருத்ராபிஷேகம் பண்ண முடியாத ஒரு நண்பர்கள் எல்லா சிவன் கோவிலையும் வருடத்துக்கு ஒரு முறை ருத்ராபிஷேகம் கண்டிப்பாக வைப்பாங்க, அந்த ருத்ராபிஷேகத்தில் கலந்துக்கலாம். இல்லை அப்படின்னா மாதம் 2 முறை 2 முறை நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது அந்த நந்திக்கு செய்யக்கூடிய வழிமுறை
அதில் கூட நீங்கள் வந்து அந்த வழிமுறை செய்கிறதுனால கூட கட்டாயம் நமக்கு மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அப்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக பிரதோஷத்தனுக்கு இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிரதோஷம் அப்படின்னா மாதத்தில் 2 பிரதோஷம் வருது, நந்திக்கு அபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அதில் 10 பேர் 100 பேர் 50 பேர் சேர்ந்து தான் பால் கொண்டு போய் நீங்கள் அந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பிரதோஷத்துக்கு. அந்த 10 பேரில் ஒருத்தரா 100 பேரில் ஒருத்தரா ஒரு 2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்து பிரதோஷ வழிமுறையை நீங்கள் செய்துட்டு வரலாம். இப்படியெல்லாம் செய்கிறதுனாலையும் கட்டாயம் மேஷராசி நண்பர்களுடைய மன அழுத்தம், அந்த கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான அற்புதமான வழிமுறைகள் உண்டு. கையில், வலது கையில் ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரலில் இந்த கடன் பிரச்சனை நீங்கிற வரைக்கும் சூரிய பகவானுடைய மாணிக்கத்தை வலது கையில் நீங்கள் ஆள்காட்டி விரலில் அணிந்துக்கிறதும் ஒரு நல்ல வழிமுறை தானுங்க. துளசியுடைய வேர், துளசி செடி வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேரை நீங்கள் கட் பண்ணி ஒரு இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வேரை கட் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி கட்டி விடுறதும் நல்ல வழிமுறை தானுங்க. இது எல்லாமே அந்த மேஷராசி நண்பர்களுடைய கடன் பிரச்சனை நீங்கிறதுக்குண்டான ஆதாரபூர்வமான ஒரு பரிகாரங்கள். செய்து பாருங்க, கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2025 வருடம் பிறக்க போகுது. எத்தனையோ பேருக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னுடைய பதிவில் எல்லா பதிவிலும் நான் சொல்கிறது என்னன்னா, எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் கொடுக்கறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் சாதகமான பலன் கொடுக்கும். 2025 ஆரம்பித்து 2025 முடியறதுக்குள்ளார உங்களுடைய கடன் பிரச்சனை நீங்கணும்னா இந்த வழிமுறை செய்யுங்க. 1 கோடி ரூபாய் இல்லைங்க, 10 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தால் இந்த வழிமுறை செய்து பாருங்கள், நிச்சயமாக 100% நடக்கும். இந்த பதிவு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.